ஜி ஸ்டார் தமிழ் புதுமைகளின் ஆரம்பம். இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்த சுகாதார நிபுணர்கள். அரசாங்கம் வழங்கிய இலவச அரிசியால் உயிரிழந்த கோழிகள். காப்போத சாதாரண தர பரீட்சையில் மற்றும் ஒரு சிக்கல். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னும் ஜி ஸ்டார் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ. இலங்கையில் காய்ச்சல், இருமல், தொண்டை புண், மூக்கொடுகுதல் அல்லது மூக்கடைப்பு, தசை அல்லது உடல் வலி, தலைவலி மற்றும் சோர்வு போன்ற அறிகுறிகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு சுகாதார நிபுணர்கள் பொதுமக்களை வலியுறுத்துகின்றனர். இது குழந்தைகள் மத்தியில் அதிகமாக காணப்படுவதாகவும், எனவே பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை உன்னிப்பாக அவதானிக்குமாறு அறிவுறுத்தப்படுவதாக கொழும்பில் உள்ள லேடி ரிச்வே சிறுவர் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் தீபல் பெரேரா தெரிவித்துள்ளார். வழக்கமாக நவம்பர் முதல் பிப்ரவரி வரை மற்றும் ஏப்ரல் முதல் ஜூலை வரை காய்ச்சலின் 2 உச்சநிலைகள் உள்ளன. இந்த நேரத்தில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் மத்தியிலும் தொற்றுக்கள் கணிசமாக உயர்ந்துள்ளன. கடந்த ஒரு வாரத்தில் மற்றும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளன. தற்போதைய நிலவரப்படி இன்ஃப்ளூயன்சா ஏ முதன்மையானது. இருப்பினும் இன்ஃப்ளூயன்சா பியும் பரவலாக உள்ளது. இந்த நிலைமையின் இது தொடர்பான அறிகுறிகள் தொடர்ந்தால் உடனடி மருத்துவ உதவியை நாடுவதே சிறந்தது. குறைந்த வருமானம் பெறுவோருக்கு அரசாங்கம் வழங்கிய அரிசியில் சிலவற்றை சாப்பிட்ட 7 கோழிகள் உயிரிழந்துள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் அரச பகுப்பாய்வு அறிக்கையை உடனடியாக வழங்குமாறு ரம்டேகல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சுகாதார அதிகாரிகள் முன்வைத்த தகவல்களை அடுத்து நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். ரிதிகம பனகமுவில் உள்ள குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வழங்கப்பட்ட அரிசியில் ஒரு பகுதி கோழிகளுக்கு வழங்கப்பட்டது. அரிசியை உண்ட கோழிகள் மயங்கி விழுந்து பின்னர் உயிரிழந்ததாக வீட்டு உரிமையாளர் பொது சுகாதார அலுவலகத்தில் செய்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை விஞ்ஞான பாடத்துக்குரிய வினாத்தாள் ஒதுக்கீட்டு திட்டத்துக்கு புறம்பாக தயாரிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மதுரை வித்தானகே குற்றம் சுமத்தியுள்ளார். விஞ்ஞான பாடம் தொடர்பான வினாத்தாளில் 3 பல்தேர்வு வினாக்கள் மற்றும் 3 கட்டுரை வினாக்கள் தொடர்பாக ஒதுக்கீட்டு திட்டத்துக்கு புறம்பாக வினாத்தாள்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் பரீட்சை ஆணையாளர் நாயகத்திடம் வினவியதாகவும் மதுரை வித்தானகே தெரிவித்தார். பரீட்சை முடிந்து 1 மாதத்துக்கு பின்னர் நடத்தப்படும் புள்ளிகள் வழங்கல் முன்னேற்றம் தொடர்பான மீளாய்வின் போது இது தொடர்பில் கலந்துரையாடி மாணவர்களுக்கு அநீதி ஏற்படாத வகையில் புள்ளிகளை வழங்குவதற்கான வேலை திட்டத்தை தயாரிப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் மதுரை வித்தானகே கூறியுள்ளார். உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறியச் செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜி ஸ்டார் தமிழ். ஜி ஸ்டார் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக ஜி ஸ்டார் தமிழ் புதுமைகளின் ஆரம்பம்.